ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல RRB NTPC ரீசனிங்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர் நம்பர் அனாலஜி. ஆல்ரெடி நம்ம லெட்டர் பேஸ்ட் அனாலஜி பார்த்துட்டோம், நம்பர் பேஸ்ட் அனாலஜி பார்த்துட்டோம். இன்னைக்கு ரெண்டும் மிக்ஸா கேட்கக்கூடிய லெட்டர் நம்பர் அனாலஜி தான் பார்க்க போறோம். ஸோ இது முழுக்க முழுக்க கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்குள்ளது தான் இந்த கொஸ்டின்ஸ். டோட்டலா இந்த வருஷம் கேட்ட கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ல 28 ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. PH14 is related to SD30 in a certain way. In the same way, JI18 is related to ME34. To which of the given options is MU6 related following the same logic? கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்னும் இல்ல, கொஸ்டின் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா PH14 அப்படிங்கிற நம்பர் SD30 அப்படிங்கிற லெட்டர் நம்பர் கூட ரிலேட்டடா இருக்குது. ஓகேவா? இது மாதிரி அனாலஜி அப்படின்னு சொல்றது. அதே மாதிரியே தான் இங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல ரிலேட் ஆயிருக்கோ, இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அதே தான் JI18க்கும் ME34க்கும் இடையில இருக்கும். சரியா? இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியதுதான் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியது. சரியா? நம்பர்ஸ் அண்ட் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இங்க ரெண்டு என்ன வருதோ அதே தான் இதுவும். சோ இது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோமா? இங்க என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதோ அதே தான் MU6ங்கிற ஒரு மிக்ஸ்டு லெட்டர் நம்பருக்கும் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ MU6க்கு இந்த கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல எது வரும்? இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இங்க ரெண்டு இடையில, இது ரெண்டுக்கும் இடையில இருக்குதுல்ல, இதே லாஜிக்க ஃபாலோ பண்ணி இந்த MU6க்கு என்ன வரும் அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். புரிஞ்சுச்சா? சோ நார்மல் நம்ம அனலாஜி எப்படி படிப்போமோ, எப்படி நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிருப்போமோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் என்ன லெட்டரையும் நம்பரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம நார்மலா சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நார்மலா நம்ம லெட்டர் பேஸ்ட் அனாலஜிக்கும் நம்பர் பேஸ்ட் அனாலஜிக்கும் எப்படி சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரிதான் சால்வ் பண்ண போறோம். இப்போ தனித்தனியாவே பாருங்க, இண்டிவிஜுவலா பாருங்க. P ல இருந்து S-க்கு, ஓகேவா? P and S எவ்வளோ? Pங்கிறது 16, Sங்கிறது 19, சோ +3 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் H ல இருந்து D போங்க. H ல இருந்து D போகும்போது H8, D வந்து 4, சோ -3 ஆயிருக்கு, -4 ஆயிருக்கு. ஓகேவா? என்ன? -4. அடுத்து 14 ல இருந்து 30க்கு போகும்போது நமக்கு என்ன ஆகுது? +16. ஓகே, இந்த மாதிரி ஒரு லாஜிக் வந்திருக்கு. சோ அடுத்து இதே நான் கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படிங்கிறதுக்கு செக் பண்றதுக்கு நான் வந்துட்டு இங்கேயும் ஒரு தடவை இந்த ரெண்டாவது கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லாஜிக்லயே நான் செக் பண்ண போறேன். சோ அப்போ பண்ணோம்னா Jங்கிறது 10, Mங்கிறது 13, சோ அப்போ +3 ஆயிருக்கு. அப்புறம் Iங்கிறது 9, Eங்கிறது 5, இந்த இடத்துல என்ன இருக்கு? -4. அப்புறம் 18 அப்படிங்கிறது சாரி நம்பர் தானே. சோ 18 இங்க 34 அப்படின்னா இங்க என்ன இருக்கு? +16 ஆயிருக்கா? சோ அப்ப நமக்கு கொடுத்துருக்க பேட்டர்ன் என்ன? +3, -4, +16. ஓகேவா? இந்த 6 கூட 16 ஆட் பண்ணணும், U கூட -4, M கூட +3. சோ இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். நார்மல் சிம்பிள் பேசிக் தான். நம்ம லெட்டர் அனாலஜில எல்லாம் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே. சோ அப்ப M+3 அப்படின்னா 16. சோ P வச்சு வரும். ஆப்ஷன்ல ஒரே ஒரு P வச்சுதான் இருக்குது. சோ நமக்கு இது ஆன்சர். 6 + 16 என்ன? 22 தானே. U -4 என்ன? Uங்கிறது 21, அது கூட -4 பண்ணீங்க அப்படின்னா 17 வரும். சோ PQ 22 தான் இதுக்கான ஆன்சர். சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டினும் இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். சோ QP, ஓகே, QP TR, QP15, TR6. அதே மாதிரி இங்க KN8, NP -1 கொடுத்துருக்கோம். NP1, சோ இது மைனஸ் கிடையாது, NP1 தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பாக்கலாமா? Qக்கும் Tக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? +3. Pக்கும் Rக்கும் இடையில என்ன இருக்கு? P16, R18, சோ +2. அப்புறம் 15க்கும் 6க்கும் -9 எடுத்துக்கலாமா? -9 எடுத்துக்கலாம். ஓகே, சோ அப்ப இது மைனஸ் தான். ஆக்சுவலா நான் தான் தப்பா புரிஞ்சிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்களேன், 8 -1 இருக்கா? அப்போ -9 தானே. 8ல -9 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? -1 தானே வரும். அப்போ அது மைனஸ் தான். இந்த இடத்துல இருக்கிறது -1 தான். ஸோ நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். ஓகே, ஸோ -1. இப்போ நமக்கு லாஜிக் என்ன?
பிளஸ் 3 k பிளஸ் 3 வந்துட்டு 9 n தான். ஸோ கரெக்டா இருக்கு. n பிளஸ் 2 வந்துட்டு நமக்கு p, அதுவும் கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ பிளஸ் 3 பிளஸ் 2 மைனஸ் 9 தான் லாஜிக். இதே இதை நம்ம இங்க போட்டு கண்டுபிடிக்கலாமா எல்ஓக்கு? ஸோ எல்ஓ 3க்கு பிளஸ் 3 பண்ண போறோம், பிளஸ் 2 பண்ண போறோம், தென் மைனஸ் 9 பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நமக்கு மைனஸ்ல வேல்யூ வரும். சரியா? 3ல மைனஸ் 9 பண்ணோம் அப்படின்னா மைனஸ்ல நமக்கு வேல்யூ வரும். ஸோ பார்க்கலாம். இப்போ எல்லுங்கிறது 12, 12 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓ, ஓங்கிறது 15, ஓ 15 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 17. ஸோ கியூ. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 2. 3ல மைனஸ் 9 பண்ணோம் அப்படின்னா 3 மைனஸ் 9 என்ன வரும்? மைனஸ் 6 தானே. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன? 2. ஓகேவா? ஸோ மைனஸ் 6. இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? XC14 VG1 then RD18. நான் வந்து ஏன் இங்கேயும் செக் பண்ணிக்கிறேன்னா நம்ம இங்க கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான். நீங்க செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பட் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இதையும் போட்டு ஆகணும். சரியா? இதையும் செக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் தான். எக்ஸாம்ல அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது ரொம்ப. அதையுமே பாத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ங்கிறது 24, விங்கிறது 22, இங்க என்ன இருக்கு? -2. ஜிங்கிறது பிளஸ், சிங்கிறது 3, ஜிங்கிறது 7, ஸோ +4. அப்புறம் இங்க -13. இந்த இடத்துலயும் -13 இருக்குது. ஸோ அப்ப நம்ம இங்க கண்டுபிடிச்ச லாஜிக் தான் கரெக்டா தான் இருக்கும். சரியா? ஏன்னா +4 தான் டிக்கு ஹச்சுக்கும். அப்புறம் ஆர்பிக்கு பண்ணும்போது -2. ஸோ அப்ப யூபியில -2 பண்ணணும், அப்புறம் +4 பண்ணணும், தென் -13 பண்ணணும். ஓகேவா? 4ல இருந்து -13 பண்ணணும். இந்த 4ல இருந்து. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? U-2. யூங்கிறது 21. ஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லி பாருங்க. சரியா? என் மைண்டுக்குள்ளேயே நான் வந்துட்டு சொல்லி பார்த்துப்பேன். பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி வந்துட்டு டீச் பண்ணிட்டு இருக்கேன். யூங்கிறது 21, 21 கூட 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 19. ஸோ எஸ். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எஸ் வச்சிருக்கு. அதை நம்ம தாராளமா கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு 4 - 13 என்ன வரும்? 4 - 13 -9 தானே வரும். ஸோ பாத்தீங்க, அது கரெக்டா தான் இருக்குது. பாத்தீங்களா? சரியா? ஸோ அவ்வளவுதான். அடுத்து P plus 4 வந்துட்டு நமக்கு T வரும். ஸோ ST -9 தான் ஆன்சர். கிளியர்? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது மைனஸ் பேஸ் தான். ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹைஃபன் நினைச்சிடாதீங்க. ஸோ இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? WR21 WR21 EZS6. ஓகே, ரெக்கார்ட் ஆயிட்டு. இப்போ அடுத்து GV11 and JW -4. ஓகேவா? சோ இது கடையில இருக்கக்கூடிய லாஜிக் கண்டுபிடிக்கலாமா? Wங்கிறது 23, Zங்கிறது 26, சோ +3. தென் Rக்கும் Sக்கும் +1. அடுத்து 21 6. 21 - 15 நமக்கு 6 வரும். அதே மாதிரி 11 - -4. சரியா? இந்த இடத்துல எப்படி போடணும்? 11 -4 அப்படின்னு தான் போடணும். சோ அப்போ ஏன்னா இதுல இருந்து இதுக்கு மைனஸ் தானே நம்ம பாக்குறோம். 21 - 6 தானே பாக்குறோம். அப்ப நமக்கு என்ன வருது? 15. ஓகேவா? டிஃபரன்ஸ் தானே பாக்குறோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் தானே பாக்குறோம். அதனால 15 வருது. அதே இது இங்கே டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு -4ன்னு போடணும். அப்ப என்ன வரும்? 15 தான் வரும். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேவா? 11க்கும் -4க்கும் சொல்றீங்க. இந்த டேபிள் இப்படி இந்த டேபிள் போடுவோம்ல, 0 1 2 3 இதுல போட்டு இதை உங்களுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸி தான். ஸோ அப்ப இங்க 11 இருக்கும், இந்த இடத்துல -4 இருக்கு. 11க்கும் -4க்கும் இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 15 தானே. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி இந்த ஸ்கேல் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது உங்களுக்கு புரியும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இது இந்த மாதிரிதான் இருந்தது. ஓகே, அப்படி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும்ல. ஸோ -4 இடையில 15 நம்பர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 11க்கும் -4க்கும் நடுவுல 15 நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 21க்கும் 6க்கும் இடையில அந்த 15 டிஃபரன்ஸ் என்ன? 15. ஸோ அது எப்படி பாக்குறோங்கிறத கிளியரா
தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்து பார்க்கலாம். சோ அடுத்து அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும், UE5க்கு கண்டுபிடிக்கணுமா? யூங்கிறது 21, அது கூட என்ன பண்ணணும், +3 பண்ணணுமா? ஆமா, சோ +3 தான், +3 +1. சோ யூக்கு +3 பண்ணோம் அப்படின்னா 21 + 3 24. சோ 24ங்கிறது என்ன, எக்ஸ். சோ ஈஸியா போட்டலாம். நம்ம ஒரு நம்பர் மட்டும் ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் ஈஸியா போட்டுற முடியுது. இதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்றக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். சரியா, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா முடியுமோ சால்வ் பண்ணலாமா? இப்போ டபிள்யூங்கிறது 20 23, யூங்கிறது 21, ஸோ -2 ஆயிருக்கு. -2 இங்கேயும், Q ஸோ -2 ஆயிருக்கு. அப்ப இங்க -2 பண்ணோம்னா R18, -2 பண்ணோம்னா 16. ஸோ P இதுலதான் ஏதோ ஒண்ணு எனக்கு வரணும். MI எல்லாம் மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் கிடைச்சிடும். Jங்கிறது 10, Nங்கிறது 14, H L ஸோ +4 ஆயிருக்கு. ஸோ +4 அப்படின்னா I +4, I 9, 9 + 4 என்ன 13. ஸோ ஆப்ஷன் 2 தான் எனக்கு ஆன்சர். நான் இதை எவ்வளவு ஃபாஸ்டா போட்டேன் பாத்தீங்களா, இவ்வளவுதான். சோ நீங்க நான் வித்தவுட் பென் பேப்பர் இல்லாம நான் இதை போட்டு காமிச்சேன். சோ அதே மாதிரியே தான் உங்களாலேயும் முடியும். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களாலேயும் இது முடியும். ஜஸ்ட் நான் ஒவ்வொன்றா போட்டு பார்த்தேன், எனக்கு வித்தின் செகண்ட்ஸ்ல இதோட ஆன்சரை என்னால போட முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நான் ஸ்பீடா போடட்டுமா? ஓகே, ஸ்பீடா போட ட்ரை பண்ற பாருங்க. Vங்கிறது 22, Yங்கிறது 25, ஸோ +3. இங்கேயும் +3 தான் இருக்கு. அப்ப இங்கேயும் +3 பண்ணலாம். S +3 என்ன வரும், S19 +3 பண்ணோம்னா 22. ஸோ இப்போ ஆப்ஷன் 2 BW -3 தான் ஆன்சர். சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சு என்னால லாஜிக் போட முடிஞ்சிச்சு. அதை வச்சு என்னால ஆப்ஷன் போட முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதை வச்சு லாஜிக் கண்டுபிடிச்சிட்டேன். Vக்கும் Yக்கும் +3, Pக்கும் Sக்கும் +3, அதே மாதிரி Sக்கும் Vக்கும் +3. ஓகே, சிம்பிள் தானே? அவ்வளவுதான். அடுத்து போயிடலாமா? அடுத்து பாருங்க, CE. நான் ஏன் ஃபாஸ்டா போறேன்னா, இது நம்ம லெட்டர் பேஸ்ட் அல்லாஜில என்ன பார்த்தோமோ, நம்பர் பேஸ்ட் அல்லாஜில என்ன பார்த்தோமோ, அதேதான் இங்க. 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய லாஜிக் பார்க்க போறீங்க, 2 ஆல்பபெட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய லாஜிக் பார்க்க போறீங்க. அவ்வளவுதானே? சோ இது ஈஸி தானே? சோ அப்போ நான் ஃபாஸ்டா போகலாம்ல. சோ ஃபாஸ்டா என் கூட நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க. ஓகே, ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்து C3E5க்கு ஸோ +2 இருக்கா? +2 இங்க KM +2 தான் இருக்கு. அப்ப இங்கேயும் P +2, 16 +2 18. அப்ப 18னா RM தான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? டைரக்டா நான் இதுல டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் செக் பண்ண. எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ல, ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு இதுல மட்டும் தான் R வச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நான் என் கையில ஆன்சர் இல்லை, நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இப்போ அடுத்து MO. Mங்கிறது 13, Oங்கிறது 15, ஸோ +2. NP, ஸோ இங்கேயும் +2 தான் இருக்கு. அப்ப S +2 என்ன வரும்? S +2 21, ஸோ U வச்சு வரும். ஆப்ஷன் 1 UU 0. ஓகேவா? ஓகே, நம்பர் மேபி 6 மைனஸ் ஆகுதா? ஆமா, 6 மைனஸ் ஆகுறதுனால இங்க நமக்கு 6 0 வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி மைனஸ்ல கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்ம நார்மலா யோசிக்கிற மாதிரி யோசிங்க. சரியா? 5 -1 இப்படியும் பார்க்கலாம் இல்லையா? இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 இங்க 0 இருக்கும், -1 இருக்கும். இதுக்கு இடையில எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 6 நம்பர்ஸ் இருக்கு. இப்படியும் நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ உங்களோட மென்டல் உங்களுக்கு எப்படி நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணி. இப்போ இது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா வரும். ஏன்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து வேற லெட்டர் இல்ல, சேம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணலாம். O15 Q17 +2 இருக்கு. இங்க +2 ஆயிருக்கு. ஓகே, +2. சோ அப்போ V +2 என்ன வரும்? V +2, Vங்கிறது 22 +2னா X. அப்ப இது இல்ல, இதுதான் எனக்கு ஆன்சர் வரணும். சோ அப்ப S ஆ T ஆன்னு மட்டும் கண்டுபிடிச்சிடும். ரெண்டாவது லெட்டரை செக் பண்ணிக்கலாம், ஆன்சர் கிடைச்சிடும். J10, M13, K11, N14. சோ அப்போ +3 ஆயிருக்கு. ரெண்டாவது லெட்டர் என்ன? +3 ஆயிருக்கு. அப்போ P +3 என்ன வரும்? Pங்கிறது 16 +3 பண்ணோம்னா 19. சோ ஆப்ஷன் 2 தான் எனக்கு ஆன்சர். கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தேன். அப்ப எனக்கு எக்ஸ்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அடுத்த செகண்ட் லெட்டர் செக் பண்ணும்போது +3. சோ அப்போ P +3 என்ன? S தான் வரும் அப்படிங்கறது என்னால போட முடிஞ்சிச்சு. ஓகேவா? சோ உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகே, ஸ்லோவா போக சொன்னாலும் ஓகே தான், நான் ஸ்லோவா போறேன். சரியா? பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். சோ பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இது பார்க்கலாமா? இது ட்ரை பண்ணலாமா? T20, P வந்துட்டு 16, ஸோ -4 ஆயிருக்கு. -4
JF -4 தான் இருக்கு. அப்ப S -4 என்ன வரும் 15. ஸோ அப்ப ஆப்ஷன் சாரி இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துருந்தேன் வைங்களேன், நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிருக்கவே மாட்டேன். ஆப்ஷனை பார்த்துருந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த எல்லா ஆப்ஷன்லயுமே ஓ இருக்கு. அப்ப அதை செக் பண்றது பிரயோஜனமே இல்லை. ஓ தான் வரும், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ தான் வரும்னு தெரியும். ஓகே, அடுத்து இப்ப ரெண்டாவது லெட்டர் எப்படி செக் பண்ணி ஆகணும்? N14 K11 14னா -3. சோ DA -3. அப்ப G -3 என்ன வரும்? G -3 வந்துட்டு C வருமா? ஓகே, ஜிங்கிறது 7 7 -3 என்ன வரும்? 4 வரும். சோ அப்போ D தான் வரும். ஓகே, கரெக்ட் தானே? ஆமா, 7 -3 4 வரும். அப்போ ஆப்ஷன் 3 அல்லது 4ல தான் ஏதோ ஒரு ஆன்சர் வரணும். அடுத்து 14 29 14 பிளஸ் 15 14 பிளஸ் 15 நமக்கு 29 வரும். 3 பிளஸ் 15 18. அப்போ -5 பிளஸ் 15 -5 பிளஸ் 15 அதாவது டிஃபரன்ஸ். ஓகே, இப்ப 3 பிளஸ் 15 என்ன? 18 தானே. அதே மாதிரி -5 பிளஸ் 15 என்ன? 10 தானே. சோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3. ஓகேவா? ஆப்ஷன் 3 OD 10 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இப்ப இதுல எனக்கு மேபி இந்த தேர்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல வந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். ஓகேவா? சோ எடுத்தோடனே ஆப்ஷனை பாக்குறது பெட்ரு. இப்போ T20 Y25 சோ +5 ஆயிருக்கு. ஓகே, அப்ப இங்கேயும் +5 தான். 6 18 4 +5 இருக்கு. சோ அப்ப S கூட +5 பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? X வச்சு வரும். சோ அப்போ தேர்டா ஃபோர்த்தா நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ K11 Y8 11 - 8 என்ன வரும்? 3 தானே. சோ அப்போ -3 -3. சோ அப்போ V ல -3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு S வரும். ஆப்ஷன் 4S. இந்த நம்பரை செக் பண்ணிக்கலாமா? 14 5 9 மைனஸ் பண்ணிருக்காங்க. 9 மைனஸ் பண்ணிருக்காங்க. 5 - 9 நமக்கு -4 வரும். சரியா? 5 - 9 என்ன வரும்? -4. அடுத்து அடுத்து பாருங்க. அடுத்து இங்க 0 - 9 என்ன வரும்? -9 தானே. சோ -9 வந்திருக்கா? ஓகே, கரெக்ட். நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். அடுத்து ஃபாஸ்டா ட்ரை பண்ணலாமா இது? இப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க. NP. சோ Nங்கிறது 14, Pங்கிறது 16. சோ +2 ஆயிருக்கா? சோ +2. இங்க RT +2 தான் இருக்கு. அப்ப இங்கேயும் நம்ம +2 கண்டுபிடிச்சுக்கலாம். W. சோ W +2 நமக்கு என்ன வரும்? Y. சோ ஆப்ஷன் 3 போட்டு டைரக்டா போயிட்டே இருக்கலாம். சோ இருந்தாலும் நம்ம மத்த இது நம்பர் எதுவும் செக் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் உங்களுக்காக நம்பர் ஒரு தடவை இங்க மைனஸ்ல இருக்கிறதுனால நம்பர் நம்ம செக் பண்ணிக்கலாம். -19 -10 அப்படின்னா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? 9. ஓகேவா? இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. மைனஸ் பிளஸ் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அதுக்கப்புறம் தென் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அப்போ ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. 12 3 -3. ஸோ 12 - 3க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 9. அப்போ -2. அப்போ 9 இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னா -2 + 9 நமக்கு என்ன வரும்? 7 வரும். ஸோ 7 தான் இங்க கொடுத்துருக்காங்க, பட் மைனஸ் இல்ல. ஓகேவா? YX 7 தான் வரும். ஓகேவா? YS 7. ஓகே, இதுதான் ஆன்சர். இங்க மைனஸ் இருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. YX 7 தான் ஆன்சர். கிளியர்? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन போலாமா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. IL 17 L I 9 Lங்கிறது 12. சோ +3 என்ன? +3. ஆன்சர் என்ன? சோ ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன? +3. அப்ப இதே இது இங்க ஃபாலோ ஆயிருக்கான்னு பாருங்க. MP +3 தான் இருக்கு. அப்போ V +3 V22 +3 25. சோ நமக்கு 25ங்கிறது என்ன? ஆப்ஷன் 1 YT வச்சு வரும். ஓகேவா? YT 1. இங்க நீங்க வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க 5. ஓகேவா? 5 இங்க 5 மைனஸ் ஆயிருக்கு. சோ ரெடியூஸ் ஆயிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க 5 ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -1 வரும். சோ YT -1. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி நீங்க இங்கேயும் செக் பண்ணலாம். இங்க வந்து 9 ஆட் ஆயிருக்கு. சோ இங்க 9 வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? 9 ஆட் ஆனாதான் நமக்கு -3. -2ல இருந்து 9 ஆட் ஆனாதான் நமக்கு என்ன வரும்? -3 வரும். சரியா? அதே மாதிரியே தான் -19ல 9 ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன வரும்? -10 வரும். இந்த லாஜிக்லாம் இந்த பேசிக் நம்பர் சிஸ்டம் இருக்கக்கூடிய லாஜிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். சோ -2 கூட 9 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 வரும். ஓகே, இதெல்லாம் மைனஸ் கிடையாது. இந்த ஒரு இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க QQ
-3 கொடுத்துருக்காங்க. தென் NU -1, OK -11. ஸோ இது செக் பண்ணிக்கலாமா? 17 14 ஸோ -3, 17 14 என்ன -3, ஓல் L என்ன -3. அப்போ P -3 என்ன வரும்? P16 -3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? M வச்சு வருமா? 1 2 வரணும், இல்லைன்னா 1 வரும். தேர்டும் ஃபோர்த்தும் வராது. ஓகேவா? தேர்டும் ஃபோர்த்தும் வராது 14th கொஸ்டினுக்கு. அப்ப அடுத்து எது செக் பண்ணலாம்? ரெண்டாவது லெட்டர் செக் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். இல்லாட்டி நம்பர் செக் பண்ணா கூட ஆன்சர் கிடைக்கும். சோ நம்பர் செக் பண்றதை விட ரெண்டாவது லெட்டர் செக் பண்ணிடலாம். ஓகேவா? QU Q17 U21 + 4, K11 O5 15 + 4. சோ அப்ப +4 பண்ணா L கூட +4 பண்ணோம் அப்படின்னா Lங்கிறது 12 +4 பண்ணோம்னா நமக்கு 16 வரும். சோ அப்போ ஆப்ஷன் 1 MP அதுதான் ஆன்சர். ஓகேவா? MP -6. சோ இது கூட இதையும் செக் பண்ணணும் அப்படின்னா -2. அதுக்கப்புறம் இங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு 2. ஓகேவா? 2. அதே மாதிரி இங்க ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இது வந்துட்டு 2 தான். அப்ப இங்க ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது 2னா அப்போ எனக்கு 0ல வரணும். பட் இங்க 6 கொடுத்துருக்காங்க. இது மேபி இந்த நம்பர் வச்சுலாம் தப்பா இருக்கலாம். தப்பு தான். எனக்கு எப்படி பாருங்க, இங்க 2 தான் வருது டிஃபரன்ஸ். இங்க 11 7னா 2 தான் டிஃபரன்ஸ் வருது. ஓகேவா? பட் இங்க பாருங்க, சோ क्वेश्चन எடுக்கும்போது இந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்றாங்க. சோ அது மேபி நான் என்னோட மிஸ்டேக்கா என்ன தெரியல. நான் வேணா செக் பண்ணிட்டு சொல்றேன். சரியா? क्वेश्चन பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது. சரியா? ஓகே. சோ அடுத்து போயிடலாம். ஏன்னா மைனஸா இல்ல ஹைஃபனான்னு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே. சரி, அடுத்து இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம். இதுல மைனஸ் இல்ல, அந்த மைனஸ் வர क्वेश्चंस மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, அதுதான் இங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஆப்ஷன் தான் தப்பா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி ஆப்ஷன் தப்பா இருக்கலாம். சோ இப்போ அடுத்து ஆர்ங்கிறது 18 T20 சோ +2, L என்னும் +2, அப்ப M கூட +2 பண்ணோம்னா 15. சோ OL. ஓகே, OL டைரக்டா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். 1 or 2 क्वेश्चनக்கு மட்டும் தான் கொஞ்சம் செகண்ட் லெட்டரோ தேர்ட் லெட்டரையோ கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர்லயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? U21 S19 so -2, IG -2, then E -2 E5 -2 பண்ணா 3. so 3ங்கிறது என்ன? ஆப்ஷன் C CP. ஓகேவா? ஆப்ஷன் C CP1. இதுல -4, இங்க -4 ஆயிருக்கு. சோ அப்ப இங்கேயும் -4 பண்ணோம் அப்படின்னா, இதுல இருந்து -4 பண்ணோம் அப்படின்னா நமக்கு -1 வருது. இங்க எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு இதுல மேபி நான் வந்துட்டு டைப்பிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். சோ அது நான் என்னோட தப்பா தான் இருக்கும். செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இது இருக்கலாம். இந்த क्वेश्चनலாம் இங்க எப்படி 6 வந்துச்சு? மேபி மிஸ்டேக்கா இருக்கும். ஓகேவா? செக் பண்ணிக்கலாம். அடுத்து TX T20 R18 so -2, GE க்கு வந்துட்டு -2. so N -2 12 L. so ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் 4 இது ஆப்ஷன் 3 இதுக்கு இடையில தான் இருக்கும். 1ம் 4ம் வராது. ஓகேவா? இப்போ இங்க ஆன்சர் என்ன வரும்? அடுத்து நம்பர் வச்சு செக் பண்ணிடலாம். நம்பர் கொஞ்சம் ஈஸியா தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ நம்பர் வச்சு பார்க்கும்போது அங்க 8 + 3 11 +11. சோ இங்கேயும் +11 இருக்கு. அப்போ -5 கூட +11 பண்ணணும். சரியா? -5 கூட +11 பண்ணுங்க, நமக்கு என்ன வரும்? +6 வரும். சோ அப்போ ஆப்ஷன் LM6. ஓகேவா? LM6 தான் ஆன்சர். கிளியர்? ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாம். நிறைய क्वेश्चन இன்னைக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பரவாயில்லை. அந்த மைனஸ் வச்சிருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. நிறைய क्वेश्चन பார்க்கிறதுல தப்பு இல்ல. இப்போ Sங்கிறது 19, Wங்கிறது 23 சோ +4. சோ இங்க CG +4 தான். அப்புறம் Qக்கு +4, Q17 +4 பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 21ங்கிறது எனக்கு U. சோ அப்போ 2ல 3ல தான் வரும். 1ம் 4 வராது. அப்போ இதை செக் பண்ணிக்கலாம். MRD செக் பண்ணலாம் இல்ல நம்பர் செக் பண்ணலாம். எனக்கு நம்பர் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் அது வந்து மைனஸ்ல இருக்கிறதால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். சோ அதனால என்ன பண்ணிக்கலாம், நான் செகண்ட் லெட்டர் செக் பண்ணிக்கிறேன். S19 P16 சோ -3, EB -3. சோ அப்ப G கூட -3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? D வரும். சோ ஆப்ஷன் 3 அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா?
நீங்க வந்து நம்பர் வச்சு போகிறதா இருந்தா போகலாம், பட் அது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க லெட்டர் வச்சு போறது பெட்டர். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். R18 U21, so R18 U21 plus 3, then B2 E5 அப்படின்னா plus 3, then P16 plus 3 பண்ணோம் அப்படின்னா 19, 19 S, so அப்போ ஆப்ஷன் 4 S. so இதுக்கு டைரக்ட் ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, S10. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு 8 கொஸ்டின் இருக்கு, அதை நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? R18 U21, so plus 3, CF plus 3, then O plus 3 18, 18 னா R வச்சு வரும், so அப்போ ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் 4ல தான் வரும். ஒன்னும் செகண்ட் தேர்டு வராது. அப்ப S P N செகண்ட்ல கண்டுபிடிச்சலாம். DF, so plus 2 வந்திருக்கா, R T plus 2 இருக்கு, so N plus 2 P வரும், so ஆப்ஷன் 4 தான் வரும், ஆப்ஷன் 2 வராது. கிளியர்? ஓகேவா? சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் RRB NTPC ரீசனிங்ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ், நம்ம கிராஜுவேட் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் தான் இருக்கு. இனிமேல் வரக்கூடிய டாபிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஸோ மறக்காம இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல வந்துட்டு போய் கேளுங்க, சால்வ் பண்ணுவோம். அண்ட் ஃபியூச்சர்ல நீங்க கேட்கற மாதிரி என்னென்ன செஷன்ஸ் கொண்டு வர முடியுமோ எல்லாமே நம்ம பெஸ்டா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ரீசனிங் நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்துட்டு மார்க் மாதிரி போகலான்னு பாக்குறேன். ஸோ ஜிஎஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? ஜிஎஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணா எக்ஸாம் பக்கத்துல வரும்போது ரீசனிங்க்கு மார்க், அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஸ்பீட் பூஸ்டர் செஷன் அந்த மாதிரி எடுத்துட்டு வரேன். சரியா? எப்படி வந்து ஸ்பீடா சால்வ் பண்றீங்க, ஏன்னா ரீசனிங் எவ்வளவு ஸ்பீடா சால்வ் பண்றீங்களோ, எவ்வளவு அக்யூரேட்டா சால்வ் பண்றீங்களோ, தென் உங்களுக்கு மற்றதுக்கு மேத்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் டைம் கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ரீசனிங்க்கு எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். ஓகே, செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.